நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி கேசவ் 2 பேர் காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து கேசவ் சொல்கிறாரு, நீ வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறே இல்லை, ஆனால் பாரதி பாரு உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ் சொல்கிறாரு. டேய் விட்றா, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாதுடா, பாரதியை பற்றி அவனுக்கு தெரியும்ல, வானத்துக்கும் பூமிக்கும் ஆட போகிறாங்க பாரு, கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் விட்றா, நீ ஏன்டா இப்போ நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் லவ் மூடில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லவ் சாங்கை ஒன்றை போட்டுட்டு காரில் போய்கிட்டு இருக்காரு. இந்த லவ் சாங்க்கு ஒன்று தான் குறை அப்படிங்கிற மாதிரி கேசவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, மணி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு இடத்துல. என்ன துரப்பையில கூப்பிட்டோம் இன்னும் வரக்கானு, குடிச்சிட்டு எங்கே கிடக்குறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து துரை பைக்கில் வந்துடுறாரு. என்ன மாமா எதோ கூப்பிட்டீங்க அர்ஜென்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வா மாப்பிள்ள உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்து ஒரு கவர் எடுத்து கொடுக்காரு. என்ன மாமா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கவருக்குள்ளே என்ன இருக்குது, உங்கள் சம்பளத்தை அப்படியே என்கிட்ட கொடுக்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம துரை சொல்கிறாரு. பிரித்து பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு மணி சொல்கிறாரு. அதை பிரித்து பார்த்தா உள்ளே வந்து 2 பாஸ்புக் இருக்குது. ஒன்று வந்து இது பாரதிக்கு, இன்னொன்று வந்து துரைக்கு இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாரு. நான் வந்து அப்ளை பண்ணவே இல்லையே மாமா, இது எனக்கு எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி துரை சொல்கிறாரு. நான் தான் உன் மாமன் போலீஸ்காரன் இருக்கல, நான் என்ன சும்மாவா இருக்கேன், நான் அப்ளை பண்ணி வாங்கிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே நம்ம துரை வந்து ஆச்சரியப்படுறாரு. எதுக்கு மாமா எனக்கு இந்த நேரத்தில் வந்து இப்போ பாஸ்புக்கு, எனக்கும் அதுவும் எனக்கும் பாரதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீயும் பாரதியும் கல்யாணம் முடிச்சுட்டு ஃபாரின் போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபாரின் நான் எதுக்கு மாமா, நான் தான் இங்கே இப்போ நல்லா வேலை பார்க்குறேன், பாரதியை வந்து வச்சு காப்பாற்றுற அளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி துரை சொல்கிறாரு. உடனே மணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் சொன்னால் கேட்க மாட்டான் போலயே, அவனை என்ன பண்ணி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் உடனே நம்ம மணி இருக்கார்ல, அதுக்கடுத்து சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள நீங்கள் இருந்தால் அவனை வந்து இருக்க விட்டுருவாங்களா, வீட்டில் உள்ளவங்க தெரியுமில்ல, எப்போயாவது வாசுவை பற்றி ஏதாவது பேசுவாங்க, நம்ம பாரதிக்கு வந்து வாசுவோட ஞாபகம் வரும், அதுக்கடுத்து அவங்க கூட சந்தோஷமாக பேச மாட்டா, பழக மாட்டா, அதாவது வாசுவோட நினைப்பே அவளுக்கு மறக்கடிக்கணும், வெளிநாட்டுக்கு போனால் தான் இதுக்கு ஒரே வழி, அப்போ தான் அவங்க கூட சேர்ந்து வாழ்வா, நீங்கள் 2 சந்தோஷம் குடும்பம் நடத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மாமா, ஆனால் வெளியில் எனக்கு வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி துரை கேட்காரு. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, மாமா இருக்கேன்ல, நான் பார்த்துக்குருவேன், நான் உனக்கு வேலை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன், சரியா, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லிடுறாரு. சரி மாமா நீங்கள் சொல்லுங்கள், நான் கிளம்பிடுறேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை மாமா வெளிநாடு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம துரை சொல்கிறாரு. காசை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் காசு போட்டு உங்களை வெளியூருக்கு அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு அங்கே சம்பாரித்த பிறகு எனக்கு அனுப்பி நான் சந்தோஷம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லிடுறாரு. சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் வந்து ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் அவரோட ரூமில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். நான் இப்போ ஒரு பிளான் போட போகிறேன், நான் ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக வந்து பாரதிக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி போய் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வராரு. வந்துட்டு நம்ம கேசவ கிட்ட என்னடா பண்ணுற கேசவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து சரியாக வந்துட்டு என்னடா பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் நீயும் நானும் கூட்டுக்கலான்னு தெரியும், பேசாமட்றா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிவிட்டு, பாரதி வேறு நம்மளே பார்க்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேசவ சொல்கிறாரு. பார்க்கட்டும், அதனால தானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆதி. சரிடா இன்றைக்கி எனக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேஷுவலாக கேட்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி என்ன மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு வெளியில் ஒரு ஆளை பார்க்க போக வேண்டியிருக்கு, அதனால் எந்த மீட்டிங் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு சரியா, சரி நான் போயிட்டு வரேன்டா, லஞ்சுக்கும் வரமாட்டேன், நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போயிடுறாரு. உடனே வந்து என்ன இவன் சம்மந்தம்லாம் பேசிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு நம்ம கேசவ். பாரதி வந்து மீட்டிங்கே இன்றைக்கி கிடையாது, ஆனால் மீட்டிங் இருக்கான்னு கேட்டுட்டு அதுவும் யாரையும் பார்க்க போகிறேன் வேறு சொல்கிறாரு, ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணை கிண்டும் பார்க்க போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கலாம், ஆனால் நம்ம யோசிக்கிறது உண்மையாக இருக்குமா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க பாரதி. உடனே அந்த நேரத்தில் வந்து நம்ம லதா இருக்காங்கல்ல, சரி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, எனக்கு வயிறு பசிக்கு சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லதாவையும் கேசவையும் கூப்பிட்றாங்க, சாரி பாரதியும் கேசவையும் கூப்பிட்றாங்க. பாரதி வந்து எனக்கு பசிக்கலை, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்டி பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் சாப்பிட்றேனே அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிடுறாங்க. சரிடி நீ எப்போயும் சாப்பிடு, எனக்கு சோறு தான் முக்கியம், நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கேசவ் அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கேசவ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கேசவும் போயிடுறாரு, லதாவும் போயிடுறாங்க. பாரதி வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்கே போயிருப்பார், எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து ஆதி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு வந்து வர வச்சுருக்காங்க ஒரு லேடியை. அந்த லேடி வந்து யாருன்னா பிக் பாஸில் இருந்த கண்டன்சன் இருந்தாங்களே ஆயிஷா, அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு லோக்கல் வில்லேஜில் மாதிரி, அதாவது சென்னை தமிழ் பேசுகிறவங்க, அவங்கள வந்து டீசெண்டாக பேசுகிற மாதிரி வந்து
ஒரு மேக்கப்பெல்லாம் போட்டு நல்லா சேலையெல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டாங்க. அவரை வந்து கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வச்சு பேசுகிறாங்க. என்னப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் லோக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என் சேலையெல்லாம் என்னால் கட்ட முடியாது தெரியுமா, உனக்காக தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிஷா சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் இருக்கட்டும், இந்த லாங்குவேஜை மட்டும் கொஞ்சம் மாற்றணுமே டீசெண்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஆதி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இல்லை கொஞ்சம் நேச்சுரலாக பேசு அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. ஆதி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது ஓகே இது ஓகே இதே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிப்பா உன்னோட ஒரே பேஜாராக இருக்குது, ஃபஸ்ட்டு என்னடானா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன், அதுக்கடுத்து லவ் பண்ணுறேங்கிற என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆயிஷா கேட்குறாங்க. ஆமாம் சொன்னேன் தான், ஆனால் அந்த லவ் கதையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே நம்ம ஆதி சொல்கிறாரு, அந்த கோயிலில் மீட் பண்ணதுலேருந்து மலையில் நனைஞ்சது, கல்யாணத்துக்கு வந்தது, கல்யாணம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னப்பா லவ் ஸ்டோரின்னு சொன்னேன், நான் என்னமோ சாதாரண லவ் ஸ்டோரியாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அது உன்னோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அதான் நீ வந்து எனக்கு வந்து நடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிப்பா நடித்து கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.